ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு தலையை பெப்பர் பேன் வச்சுருக்கிறத பார்த்தாலே நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி என்ன வீடியோவாக இருக்கும்னு உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமேல், இவ்வளோ நாள் டிலே ஆனதுக்கு ஐம் ரியலி சாரி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமேல் வந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஹேர் பேக்கு, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப நாள் டிலே ஆனதுக்கு ஐம் ரியலி சாரி. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இனிமேல் வந்துட்டு ரெகுலராக இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அரிய வகை மூலிகை முருங்கைக்கீரையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ முருங்கைக்கீரையில் வந்துட்டு ஹேர் பேக் போடலாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சுட்ருப்பீங்களா? நானும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் போடலாம், வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஹேர் பேக் வந்து போட போகிறோம். ஸோ முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஹேர் நல்லா வளரும், ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்காக தான் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடு வந்திருக்கேன். ஸோ முருங்கைக்கீரை பறிச்சுட்டு அதுக்கப்புறமேல அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து பிடுங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய இலையாக இல்லாமல் சின்ன சின்ன இலையாக வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசு வேண்டாம், முத்தனை இலை சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு வேண்டாம். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அது ஓகே. அண்டு என் தலையில் கொஞ்சம் இப்போ பெயின்லாம் இருக்கிறதுனால ஸோ அது போகிறதுக்காகவும் இந்த கொழுந்து வேப்பிலையும் நான் வந்து எடுத்துகிட்டு இது கூட வந்துட்டு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஹேர் பேக்குக்கு வந்து இந்த 3 விஷயம் வந்துட்டு போதுமானது. இந்த 3 இன்க்ரீடியண்ட் வந்துட்டு போதும் எனக்கு. ஸோ இதுக்கு பதிலாக வேப்பிலை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் செம்பருத்தி இலை இல்லைனா செம்பருத்தி பூ கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எதை ஆட் பண்ணாலுமே வந்துட்டு தயிர் வந்துட்டு மஸ்ட்டு. ஸோ தயிர் வந்துட்டு ஹேருக்கு நல்லா ஸ்மூத்னிங் கொடுக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம எந்த ஹேர் பேக் போட்டாலுமே ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹேரில் வந்துட்டு ஆயில் வந்து வைக்கணும். டெஃபினட்டாக வச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஹேர் பேக் வந்து ட்ரை ஹேரில் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து இன்னும் ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு ஆயில் வந்து வச்சுக்கணும். நல்லா ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாக வந்து நல்லா மசாஜ் பண்ணி ஜென்டலாக மசாஜ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஃபுல் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு நீங்கள் எந்த பேக் போடுறதுனாலும் போடுங்க. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு முன்னாடி போட்டிங்கனாலும் ஓகே, இல்லை ஒரு 20 மினிட்ஸ்க்கு பிஃபோர் போட்டுக்கிட்டிங்கனாலுமே ஓகே. உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்துட்டு இந்த கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து நேற்றும் ஆயில் வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வச்சுட்டு நான் இருக்கிற டீடேங்கிள் பண்ணிக்கிறேன் என்னோடய ஹேரை. ஆல்ரெடி டீடேங்கிள் பண்ணி தான் ஆயில் வச்சேன். இருந்தாலுமே வந்துட்டு பேக் அப்ளை பண்ணும்போது ஒரு சிக்கு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து டீடேங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ டீடேங்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து இப்படியே நான் அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த இதோட வேண்டாம், அந்த இலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி கூட அந்த ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்குவேன். பிகாஸ் இது வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு அது காஞ்சதுக்கப்புறமேல் வந்துட்டு எல்லாமே விழுந்துடும். அப்படியே ஹேரில் வந்து எதுவும் டெபாசிட் ஆகாது. ஸோ நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லும். ஸோ முருங்கைக்கீரையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னாலே வந்துட்டு நமக்கு நல்லா ஹேருக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி இருக்குது. அது இல்லாமல் ஜிங்க் வந்து இருக்கிறதுனால வந்துட்டு இது நம்மளோட ஹேருக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து கொடுக்கும். அண்டு ஸ்கேல்ப்பை வந்து நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும். இதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்துட்டு இவ்வளோ, அதாவது இதை ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் வந்துட்டு இதோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மருதாணியை அரைச்சா வந்துட்டு அதோட ஸ்மெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹார்டாக இல்லை ஸ்மெல் வந்துட்டு. ரொம்ப நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்மெல்லெல்லாம் வந்துட்டு செட்டே ஆகாது, வாமிட் வர மாதிரிலாம் இருக்கும். இது வந்துட்டு அப்படி இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வந்துட்டு ஃபுல் ஹேருக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உள்ளேருந்து கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வச்சாலே போதும். ஹேர் பேக் வந்துட்டு பொதுவாகவே ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து வச்சாலே போதும். அதுக்கு மேலெலாம் வைக்க வேண்டியதில்லை. ஸோ நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஒரு பன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன்.
இதை வந்துட்டு கேர்டு வந்துட்டு நார்மலாகவே ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்கேல்ப்பை வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு ஹேரை வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்குள்ளேயும் நான் வந்து ஹாட் வாட்டரும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நான் இன்னொரு வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் வந்துட்டு அப்படி இதுலேயே எடுத்துட்டு ஸோ ஆல்ரெடி மெஹந்தி போட்ட வீடியோ இது வந்துட்டு அப்படியே சும்மா டைம் போகணும் இல்லையா, அதனால் வந்துட்டு நான் அப்படியே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நான் போய் டைம் முடிஞ்சதுமே வந்துட்டு 30 மினிட்ஸ் வச்சுட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுமே வந்துட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து இருக்க தான் செய்யுது ஹேரில். இது காஞ்சதுக்கப்புறமேல் வந்துட்டு விழுந்துடும். ஸோ குளிச்சுட்டு வந்ததுமே வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா ஹேர் வந்து நல்லா தான் இருக்குது, ஒரு தொட்டாலே வந்து ஒரு சாஃப்டாக அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து இருக்குது. ஸோ ஹேரை வந்துட்டு நான் காய வச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ட்ரையர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, சும்மா அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு வார்மான வெயிலில் வந்து நின்றுட்டுருக்கேன். அது வந்துட்டு அப்படி ட்ரை ஆனதுக்கப்புறமேல் வந்துட்டு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே சும்மா சில் பண்ணிட்டுருக்கேன் வெளியில் டோர்கிட்ட நின்றுட்டு. அண்டு ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமேல் வந்துட்டு ஒரு மாதிரி ஹேர் வந்து நல்லா வேவி, என்னோடய ஹேரே வந்துட்டு வேவி தான், அந்த வேவி இது வந்துட்டு அப்படியே இருக்குது. அண்டு இப்போவுமே வந்துட்டு தொட்டு பார்க்கும்போது ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்படியே கையை இப்படி வச்சதுமே வந்துட்டு ஒரு மாதிரி கூசும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இது ஓவரால் ட்ரை ஆயிடுச்சு என்னோடய ஹேரு. ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு மருதாணி ஹேர் பேக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்துட்டு எப்போவுமே ரெகுலராக வந்துட்டு நான் போடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமே. அந்த அளவுக்கு இது வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இனி வந்துட்டு ரெகுலராக நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மருதாணி அந்த இதை ஸ்கிப் பண்ணிட்டு இதை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.